பவுல் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல படித்து பார்த்தீங்கன்னா, நான் மேன்மை பாராட்டணும்னா நான் மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நான் மேன்மை பாராட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதம் பண்ணப்பட்டவன். இது பவுல் சொல்றாரு. நான் மாம்சத்துல நான் பெருசா பேசணும் அப்படின்னா, நான் மாம்சத்துல நான் மேன்மையாக சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் நான் ஈஸியா சொல்லலாம். என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதம் பண்ணப்பட்டவன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் குடும்பத்தான், நான் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்திலிருந்து உண்டாகிற நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனா. அதாவது என்னை பார்த்து ஒருவனும் உன்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு நியாய பிரமாணத்தை பேஸ் பண்ணி என்கிட்ட ஒருத்தனும் சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு நான் பெஸ்டான பர்சன். நான் மேன்மை பாராட்டணும்னா இந்த விதத்துல எல்லாம் மேன்மை பாராட்டலாம். எனக்கு பக்தி வைராக்கியம் அவ்வளவு அதிகமா இருக்கு. பக்தி வைராக்கியத்தினால சபையை துன்பப்படுத்தணும், இதெல்லாம் அவருக்கு மேன்மையாக எண்ணப்பட்ட காரியங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே ஒரு சைட்ல கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, எதெல்லாம் நான் பெரிதாக எண்ணணும், நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் இவைகள் எல்லாத்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் கிறிஸ்துவுக்காக இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்றாரு. ஒரு சைட்ல ஒரு பெரிய லிஸ்ட், மாம்சத்துக்கு ஏற்றபடியான லிஸ்ட் வருகிறது. என்னெல்லாம் நான் எப்படிப்பட்டவன், எங்க பிறந்தவன், நான் என்ன மேன்மை பாராட்டணும்னா இந்த மாதிரி விஷயத்துல நான் மேன்மை பாராட்டலாம். இன்னொரு சைடு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக எவையெல்லாம் நான் லாபம் என்று எண்ணினேனோ, எவையெல்லாம் நான் பெரிதாக எண்ணினேனோ, எவையெல்லாம் நான் மேன்மைக்குரிய காரியங்கள் என்று எண்ணினேனோ அவங்க எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக இவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுக்கு இவை எல்லாவற்றையும் நான் ஒண்ணுமில்லை என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்கும், அவருடைய மரணத்துக்கு ஏற்பட்ட அந்த காரியங்களை, வெளிப்பாடுகளை நான் அறிந்து கொள்ளும்படிக்கும் நான் இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விதத்துல மாம்சத்துக்கு ஏற்றபடியான காரியங்கள் மேன்மை பாராட்டணும்னா எவ்வளவு காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனா இன்னொரு சைடு கிறிஸ்துவை எண்ணும் பொழுது, கிறிஸ்துவுக்காக இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.